சங்கு சின்னத்தில் வந்து 7 இடங்களில் வந்து இவர்களுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. அர்ச்சுனா ராமநாதனுடைய கட்சி ஜாழ்ப்பாணம் சாவகச்சேரி இந்த 2 இடங்களிலுமே இவர்களுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தியினுடைய சதி திட்டமாக இருக்கலாம் என்று கூறியிருக்கின்றார். 22 கட்சிகளுடைய நியமன பத்திரங்கள் நிராகரிக்கப்பட்டன. 13 சுயேட்சை குழுக்களுடைய நியமன பத்திரங்கள் நிராகரிக்கப்பட்டன. நரேந்திரன், கௌசல்யா ஆகிய சுயேட்சை குழுக்களுடைய வேட்புமனுக்களும் சமர்ப்பிப்பது தொடர்பான ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்படுவதாக கட்சிகள் வெளியில் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான சட்டம் பிறப்பு சான்றிதழ்கள் தொடர்பாக எங்களுக்கு சங்கு சின்னத்தில் பயணிக்கின்ற ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை தெரிவிச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா நாங்கள் அனைத்தையுமே சரியாகத்தான் கொடுத்திருந்தோம். இரண்டு காட்டிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உதாரணத்துக்கு 90 91ஆம் ஆண்டு ரெண்டிலும் பார்த்தால் நிச்சயமாக தெரியும், எல்லோருக்கும் தெரியும். பிறப்பு சான்றிதழிலும் இருக்கக்கூடிய 91ஆம் ஆண்டு என்று சொல்லி சொன்னால் இந்த ஒவ்வொரு ஏஜி ஆஃபீஸிலையும் இப்பொழுது இந்த பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கலாம் தானே, அது வந்து அவர்களால் அப்ரூவ் பண்ணி தர வேண்டும் என்று சொல்லப்பட்டதாக அவர்கள் எங்களை பார்த்தது, பேசியது, தாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறியது அனைத்தும் இங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவில் இருக்கிறது. அந்த விடயம் சம்பந்தமாக தேர்தல் ஆணைக்குழு தெளிவாக உதவி மாவட்ட பதிவாளர் உறுதிப்படுத்திய பிறப்பு சான்றிதழ் கொடுக்கப்பட வேண்டும். அர்ச்சுனா அவர்கள் சில விடயங்கள் பேசிய விடயங்கள் தவறுகள் இருக்கலாம். அவ்வாறு தவறுகள் இருந்தால் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் சார்பிலும் கூட நாங்கள் அதுக்காக மன்னிப்பு கேட்கிறோம். ஒரு ஜேவிபி போராளியாக கைது செய்யப்பட்டு உங்களுடைய கை நகங்கள் புடுங்கப்பட்டு சித்திரவதைகளுக்கு உட்பாக்கப்பட்ட ஒருவர் இன்று எங்கள் பாராளுமன்றத்துக்கு வருகை தந்து முதல் தடவையாக வருகை தந்து இன்று சபையினுடைய சபாபீடத்தை தலைமை தாங்குகின்ற மனிதனாக மாறியிருக்கிறீர்கள் என்றால் இந்த வரலாற்று தவறு இன்றைக்கு 47 வருடங்களாக பல ஆயிரம் உயிர்களை, பல்லாயிரக்கணக்கான உயிர்களை நாங்கள் காவு கொடுத்திருக்கிறோம். கோடிக்கணக்கான சொத்துக்களை இழந்திருக்கிறோம். பல மக்களை இழந்திருக்கிறோம். ஒரு அமைச்சராக கூட இருந்தார் சிறில் மத்தியூ அவர்கள் அந்த காலகட்டங்களில் மிக மோசமாக தமிழ் இனத்துக்கு எதிராக தன்னுடைய வார்த்தைகளை கொட்டினார். இதே நீங்கள் இருக்கிற சபையிலே தூளடித்தார்கள், இருந்த புத்தகங்களை தூக்கி எறிந்தார்கள். சொந்தங்களுக்கு வணக்கம். சற்று முன் இந்த வேட்புமனுக்கள் நிராகரிப்பு தொடர்பான பல விடயங்களும் வெளியாக கொண்டே இருக்கு. அண்மையில் இந்த வேட்புமனுக்கள் நிராகரிப்பு தொடர்பாக பலரும் தங்களுடைய விசனங்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் வந்து அதாவது சங்கு சின்னத்தில் வந்து 7 இடங்களில் வந்து இவர்களுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் மக்கள் கூட்டணி வந்து ஜாழ்ப்பாணத்தில் வந்து இவர்களுடைய வேட்புமனு வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா அர்ச்சுனா ராமநாதனுடைய கட்சி ஜாழ்ப்பாணம் சாவகச்சேரி இந்த 2 இடங்களிலுமே இவர்களுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அர்ச்சுனா ராமநாதன் உங்களுக்கு தெரியும், சாவகச்சேரியில் வந்து இவருக்குரிய வெற்றி வாய்ப்புகள் அதிகம் என்று பலராலையும் பேசப்பட்டிருந்தது. அண்மையில் மணிவண்ணன் கூட ஒரு நேர்காணலில் சொல்லுகின்ற பொழுது அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு இந்த சாவகச்சேரியில் வந்து வெற்றி வாய்ப்புகள் அதிகம் என்று கூறியிருந்தார். அப்படியாக பலரும் தங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக அர்ச்சுனாவுக்கு இருக்கும் என்று கூறுகின்ற இடத்திலேயே அவருடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வந்து நல்லூரில் தன்னுடைய அவருடைய வேட்புமனு வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக பலரும் தங்களுடைய வேட்புமனு நிராகரிப்பு தொடர்பில் தங்களுடைய விசனங்களை தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும். தமிழரசு கட்சி தன்னுடைய 17 இடங்களையும் வேட்புமனுக்களை வெற்றிகரமாக கொடுத்திருக்கின்றது. அந்த வகையில் அவர்களுடைய வேட்புமனுக்கள் 17 இடங்களையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதே போல என்பிபி தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்புமனுக்களும் 17 இடங்களையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த விவரங்களை வைத்து பார்த்துக்கின்ற பொழுது பலரும் கூறுகின்ற விடயம் என்னென்று பார்த்தீங்கன்னா இது வந்து தேசிய மக்கள் சக்தியினுடைய சதி திட்டமாக இருக்கலாம் என்று கூறியிருக்கின்றார்கள். இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா அர்ச்சுனா ராமநாதனுடைய இந்த வேட்புமனுக்கள் வந்து சாவகச்சேரியில் முற்றாக நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இதற்கு என்ன எதிர்வினையை காட்டப் போகின்றார்கள். அந்த வகையில் நீதிமன்றத்தை அவர் நாடப்போவதாக தெரிவித்திருக்கிறார். ஆகவே நாளைய தினம்தான் இது தொடர்பான என்ன விடயங்களை அவர் மேற்கொள்ள போறார் என்கின்ற விடய பெறும். பெரும்பாலுமே இந்த வேட்புமனு நிராகரிப்பு என்பது இந்த முறை உள்ளூராட்சி தேர்தலில் மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது என்று பல கட்சிகளும் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்த வண்ணமே இருக்கின்றார்கள். உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல்கள் 2025 பெயர் குறித்த நியமன பத்திரம் ஏற்றுக்கொள்ளல் தொடர்பான யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அறிவித்தல். யாழ்ப்பாண மாவட்டத்திலே தேர்தலுக்காக 148 கட்சிகளும்
27 சுயேட்சை குழுக்களுமாக கட்டுப்பணத்தை செலுத்தியிருந்தனர். அந்த வகையிலே 136 கட்சிகள் நியமன பத்திரத்தை தாக்கல் செய்திருந்தன. 23 சுயேட்சை குழுக்கள் நியமன பத்திரத்தை தாக்கல் செய்திருந்தன. 114 கட்சிகளுடைய நியமன பத்திரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 10 சுயேட்சை குழுக்களுடைய நியமன பத்திரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 22 கட்சிகளுடைய நியமன பத்திரங்கள் நிராகரிக்கப்பட்டன. 13 சுயேட்சை குழுக்களுடைய நியமன பத்திரங்கள் நிராகரிக்கப்பட்டன. அந்த வகையிலே யாழ்ப்பாண மாநகர சபைக்கான வேட்புமனு தொடர்பாக தமிழ் மக்கள் கூட்டணி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, ஈரோஸ் ஜனநாயக முன்னணி ஆகிய கட்சிகளுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. ஞானப்பிரகாசம், சுலக்ஷன், நரேந்திரன், கௌசல்யா ஆகிய சுயேட்சை குழுக்களுடைய வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. வேட்புமனுவிலே ராமச்சந்திரன், சுரேன் அவர்களுடைய சுயேட்சை குழுவினுடைய வேட்புமனுவும் ஜோகேஸ்வரி அருளானந்தம் அவர்களுடைய வேட்புமனுவும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. பருத்தித்துறை நகர சபைக்கான வேட்புமனுவிலே அனைத்து வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. சாவகச்சேரி நகர சபைக்கான வேட்புமனுவிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கட்சியினுடைய நியமன பத்திரம் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே வேளையிலே மகாலிங்கம் சதீஷ், பெரியான் சிவகுருநாதன் ஆகிய சுயேட்சை குழுக்களுடைய நியமன பத்திரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கவில்லை. கார்நகர் பிரதேச சபைக்கான நியமன பத்திரத்திலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய நியமன பத்திரம் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. ஊர்காவத்துறை பிரதேச சபைக்கான வேட்புமனுவிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. நெடுந்தீவு பிரதேச சபைக்கான வேட்புமனுவிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. வேலணை பிரதேச சபைக்கான வேட்புமனுவிலே சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்து வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. வலிகாமம் மேற்கு பிரதேச சபைக்கான வேட்பு மனு விவரங்களிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கட்சியினுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையிலே துரைராஜா சுஜீந்தன் அவர்களுடைய சுயேட்சை குழுவினுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. வலிகாமம் வடக்கு பிரதேச சபைக்கான வேட்புமனுவிலே சவரிமுத்து ஸ்டார்லின் என்பவருடைய சுயேட்சை குழுவினுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபைக்கான நியமன பத்திரத்திலே ஸ்ரீலங்கா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. வலிகாமம் தெற்கு பிரதேச சபைக்கான வேட்புமனுவிலே தமிழ் மக்கள் கூட்டணி, ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. வலிகாமம் கிழக்கு பிரதேச சபைக்கான வேட்புமனுவிலே மக்கள் போராட்ட முன்னணி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியவற்றினுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபைக்கான வேட்புமனுவிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, பொது ஜன ஐக்கிய முன்னணி ஆகிய கட்சிகளுடையதும் தவ நிலவின் தாசன் என்பவருடைய சுயேட்சை குழுவினுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. பருத்தித்துறை பிரதேச சபைக்கான வேட்புமனுவிலே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், தமிழ் மக்கள் கூட்டணி, பொதுஜன ஐக்கிய முன்னணி ஆகிய கட்சிகளுடைய வேட்புமனுக்களும் அல்பிரட் ரெஜி ராஜேஸ்வரன் என்பவருடைய சுயேட்சை குழுவினுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. சாவகச்சேரி பிரதேச சபைக்கான வேட்புமனுவிலே சுயேட்சை குழு வைத்திலிங்கம் ஜெகதாஸ் என்பவருடைய சுயேட்சை குழுவும் குணரத்தினம் குகானந்தன் என்பவருடைய தலைமையிலான அந்த சுயேட்சை குழுவுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. நல்லூர் பிரதேச சபைக்கான வேட்புமனுவிலே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ்,
ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய கட்சிகளுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையிலே திலீப் ஜீவரஞ்சன் என்றவருடைய தலைமையிலான சுயேட்சை குழுவுடைய வேட்புமனுவும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. பொதுவாக எல்லா காரணங்களும் இருக்குது. ஒவ்வொரு கட்சிகள் ஒவ்வொரு சுயேட்சை குழுக்கள் சமர்ப்பித்த அந்த நியமன பத்திரங்களை நாங்கள் தேர்தல் சட்ட விதிகளுக்கு அமைவாக பரிசீலித்த வகையிலே அங்கு காணப்படுகின்ற குறைபாடுகள் சுட்டிக்காட்டப்பட்டு அந்த விவரங்கள் அவர்களுக்கு இன்றைய இந்த கட்சிகள் சுயேட்சை குழுக்களுக்கான கலந்துரையாடலிலே வாசிக்கப்பட்டு அவை அவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கின்றது. பிறப்பு சான்றிதழை சமர்ப்பிப்பது தொடர்பான ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்படுவதாக கட்சிகள் வெளியில் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான சட்டம் பிறப்பு சான்றிதழ்கள் தொடர்பாக எங்களுக்கு தேவை ஏற்பட்ட போது நாங்கள் அது தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழுவுக்கு எழுத்து மூலம் அது தொடர்பாக கிடைக்கப்பெற்ற அந்த விடயங்களிலே நாங்கள் பரிசீலித்து அதற்குரிய அறிக்கையை அவர்களிடத்திலே கோரியிருந்தோம். அதன் அடிப்படையிலும் ஏற்கனவே சட்டத்திலே குறிக்கப்பட்டிருக்கின்ற விடயங்கள் தொடர்பாகவும் தான் எங்களால் நடவடிக்கை எடுக்க முடியும். அந்த வகையிலே நாங்கள் அதற்கு கட்டுப்பட்ட வகையிலே எங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றோம். அதை தாங்கள் உடனடியாக செய்யலாம். வேட்புமனு அறிவிக்கப்பட்டதுலேருந்து அந்த பர்த் சர்டிஃபிகேட்டை எடுத்ததாகவும் அதுக்கு பிறகு அறிவிக்கப்பட்ட தங்களுக்கு போதிய தொழில்நுட்ப கிட்டத்தட்ட தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கிற கட்சிகளில் தமிழரசு கட்சியினுடைய வேட்புமனுக்கள் தான் அனைத்துமே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஏனைய கட்சிகள் ஏதோ ஒரு இடங்களிலேயாவது அவர்களுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி தான் வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த விடயத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது இது தேசிய மக்கள் சக்தியினுடைய சதித்திட்டமாக இருக்கலாம். ஏனென்றால் முன்னைய காலகட்டங்களில் முன்னைய தேர்தல்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இந்த என்பிபி தேசிய மக்கள் சக்தி வடக்கு கிழக்கில் காலூன்ற விதம் அதிகமாக இருக்கின்றது. பல பிரதேசங்களையும் அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருந்தார்கள் என்றுதான் கூறப்படுகின்றது. மக்கள் கூட தங்களுடைய அனைத்து பெரும்பாலான ஆதரவுகளை தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கிற கட்சிகளை விடுத்து என்பிபி தேசிய மக்கள் சக்தியை கொடுத்திருந்தார்கள் என்றுதான் கூறப்படுகின்றது. அந்த வகையில் ஆனால் இப்போ சமீப காலமாக இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய எழுச்சி அல்லது வரவேற்பு வடக்கு கிழக்கில் குறைவாகவே காணப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஓரளவுக்கு இந்த தேசிய பிறப்பில் பயணிக்கிற கட்சிகள் மேலே தங்களுடைய கவனத்தை செலுத்தியிருந்தார்கள். இருந்தாலும் கூட இந்த தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கிற கட்சிகளுடைய பிளவு அல்லது பிரிவு காரணமாக மக்கள் மத்தியில் ஒரு குழப்ப நிலையே இருந்தது. ஆக இந்த குழப்ப நிலையை பயன்படுத்தி கொண்டு இந்த தேசிய மக்கள் சக்தி இந்த வேட்புமனுக்களை நிராகரிப்பு செய்திருக்கலாம் என்றும் பல கட்சியினுடைய தலைவர்களும் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்த வண்ணம் இருக்கின்றார்கள். அந்த வகையில் சங்கு சின்னத்தில் பயணிக்கின்ற ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை தெரிவிச்சிருக்காரு. என்று பார்த்தீங்கன்னா, நாங்கள் அனைத்தையுமே சரியாகத்தான் கொடுத்திருந்தோம். முன்னைய காலகட்டத்தில் நாங்கள் என்ன விடயத்தை கொடுப்போம்னா இந்த பிறப்பு சான்றிதழ் தொடர்பான தான் பல நிராகரிப்புகள் வந்திருந்தது. முன்னே காலகட்டங்களில் நாங்கள் இந்த பிறப்பு சான்றிதழை ஜேபி ஊடாக உறுதிப்படுத்தி கொடுத்திருந்தோம். அதே மாதிரி தான் இப்பையும் நாங்கள் இந்த பிறப்பு சான்றிதழை கொடுத்திருந்தோம். ஆனால் இவர்கள் இந்த பிறப்பு சான்றிதழ் இந்த பிறப்பு அத்தாட்சி நடைபெறுகின்ற அந்த இடத்தில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். இப்படியாக பல புது புது விடயங்கள் வந்திருக்கின்றது. திட்டமிட்டே இந்த விடயம் செய்யப்பட்டிருக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். உண்மையிலேயே இது மட்டும் இல்லாமல் பலரும் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்த வண்ணமே இருக்கின்றார்கள். இதில் குறிப்பாக வெளிப்படையாக ஊடக சந்திப்பில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் தங்களுடைய விமர்சனத்தை சொல்லியிருக்கின்றார். சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் கூறுகின்ற பொழுது தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு திட்டமிட்ட சதி செயலாக இது இருக்கலாம் என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் ஏற்கனவே இந்த தமிழ் பிறப்பில் பயணிக்கிற தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கிற பல கட்சிகளுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அவருடைய இந்த வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதற்கான காரணம் இந்த ஆளும் கட்சியினுடைய சதி செயலாக இருக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நிராகரிக்கப்பட்டதாக சொல்லுகிறார்கள். நாங்கள் மாத்திரமல்ல, பல சுயேட்சை குழுக்களும் பல கட்சிகளும் கூட ஒரே காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமாக அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், இந்த இளைஞர்கள் சம்பந்தமான பர்த் சர்டிஃபிகேட் பிறப்பு சான்றிதழ் இங்கே இருக்கக்கூடிய பிறப்பு சான்றிதழ் டிஸ்ட்ரிக்ட்
டிரெக்டர் அவர்களால் வந்து அது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. இங்கு கொடுக்கப்படும் சகல பிறப்புச் சான்றிதழ்களும் அவரால் உறுதிப்படுத்தப்பட்டுத்தான் கொடுக்கப்படுகின்றது. அதனுடைய ஃபோட்டோ பிரதியைத்தான் நாங்கள் கொடுக்கின்றோம். ஆகவே அந்த ஃபோட்டோ பிரதியில் இங்கே இருக்கக்கூடிய என்னென்னு சொல்வது பிறப்புச் சான்றிதழ் தரக்கூடிய அந்த கந்தோரில் அது உறுதிப்படுத்தப்பட்டுத்தான் கொடுக்கப்படுகிறது. அதனுடைய ஃபோட்டோ பிரதியில் அந்த உறுதிப்படுத்தல் இருக்கிறது. அது இருந்தும் கூட அவர்கள் அதனை நிராகரிக்கிறார்கள், ஒரிஜினலாக இல்லை என்று அது சொல்லப்படுகிறது. நாங்கள் அனைத்து தேவையான அளவுக்கு இளைஞர்களை கொடுத்திருக்கிறோம். அனைத்து இளைஞர்களுக்குமான பிறப்புச் சான்றிதழ் கொடுத்திருக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் எங்களுக்கு வந்து ஐடென்டி கார்டு கொடுத்திருக்கிறோம். அந்த பிறப்புச் சான்றிதழிலும் ஐடென்டி கார்டிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உதாரணத்துக்கு 90-91 ஆண்டு ரெண்டிலும் பார்த்தால் நிச்சயமாக தெரியும், எல்லோருக்கும் தெரியும். பிறப்புச் சான்றிதழிலும் இருக்கக்கூடிய 91 ஆண்டு என்று சொல்லி சொன்னால் ஐடென்டி கார்டிலும் அது 91 ஆண்டில் தான் ஆரம்பிக்கின்றது. ஆகவே இலகுவாக இவர்கள் இதனை செய்திருக்க முடியும். அது மாத்திரமல்ல, நாங்கள் கொடுத்த பிரதிகள் அனைத்திலும் ஜேபி அதனை அப்ரூவ் பண்ணி அவர் சைன் பண்ணித்தான் நாங்கள் இதனை கொடுத்திருக்கிறோம். அப்படி கொடுக்கப்பட்டும் கூட அது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. ஜேபி அதனை அவர் சைன் பண்ணது பிழை என்று சொன்னால் ஜேபியை என்ன காரணத்துக்காக நாங்கள் வைத்திருக்கிறோம் என்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது. ஆகவே இங்கு நாங்கள் தேவையான அனைத்து ஆவணங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆவணங்கள் ஜேபியினால் சைன் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த பிரதிகள் அனைத்தும் இங்கு இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட கந்தோர்களில் எடுக்கப்பட்ட பர்த் சர்டிஃபிகேட் பிரதிகளாக அது இருக்கிறது. ஆகவே இதனை நிராகரிப்பதற்கு எந்த இடமும் கிடையாது. அது மாத்திரமல்ல, எமக்கு தரப்பட்ட ஆவணத்தின் அடிப்படையில் அதனுடைய பிரதி தான் கேட்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது புதிய ஒரு ஓர்டர் வந்திருப்பதாக இப்பொழுது சொல்லப்படுகிறது. அதாவது தேர்தல் அறிவிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு போன 15ஆம் தேதி ஒரு புதிய அறிவித்தல் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த புதிய அறிவித்தல் கூட என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த ஒவ்வொரு ஏஜி ஆஃபீஸிலையும் இப்பொழுது இந்த பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கலாம் தானே, அது வந்து அவர்களால் அப்ரூவ் பண்ணி தர வேண்டும் என்று சொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இருந்தாலும் கூட அனைத்து பர்த் சர்டிஃபிகேட்டும் அதனுடைய ஃபோட்டோ பிரதிகள் வந்து அவ்வாறு தான் இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆகவே அந்த வகையில் இவற்றை இல்லாமல் செய்வதற்கான எந்த காரணங்களும் கிடையாது. எங்களை பொறுத்தவரையில் வெறுமனே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இல்லாத சுயேட்சை குழுக்களாக இருக்கலாம், வேறு கட்சிகளாக இருக்கலாம், இவர்கள் எல்லோரையும் ஓரம் கட்டிவிட்டு ஓரிரு கட்சிகளை, முக்கியமாக ஆளுங்கட்சி என்பிபி போன்ற கட்சிகளை வைத்துக்கொண்டு உள்ளூராட்சி சபைகளை இவர்கள் நடத்துவதற்கு யோசிக்கிறார்கள் என்ற ஐயம் எங்கள் எல்லோருக்கும் விழுகின்றது. ஏனென்று சொல்லி சொன்னால் இல்லை, மிக பெரும்பாலானவர் இங்கு மாத்திரமல்ல, யாழ்ப்பாணத்தில் மாத்திரமல்ல, கிளிநொச்சியில் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது, வன்னியில் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு சொல்லப்படுற காரணங்கள் எல்லாம் இந்த காரணங்களாகத்தான் இருக்கின்றது. ஆகவே தேர்தல் ஆணையாளர் தான் விரும்பியபடி நேரத்துக்கு நேரம் அவர் இந்த விடயங்களை மாற்றிக்கொண்டிருக்க முடியாது. தேர்தல் அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிற்பாடு அவர் இவ்வாறு புதிய புதிய விஷயங்களை சொல்வாராக இருந்தால், அதுக்கிடையில் நாங்கள் பல வேலைகளை செய்துவிட்டோம். பல பேருடைய பர்த் சர்டிஃபிகேட் எடுத்து விட்டோம், பல பேரிடம் கையெழுத்து வேண்டி விட்டோம். இவை எல்லாம் நடந்ததுக்கு பிற்பாடு போன 15ஆம் தேதி ஒரு புதிய செய்குலர் அனுப்புவதாக இருந்தால் அதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? தேர்தலுக்கு முன்பாக இவை சொல்லப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு இல்லை. 15ஆம் தேதி 3ஆம் மாதம், இந்த மாதம் 15ஆம், இன்றைக்கு 20ஆம் தேதி, 5 நாட்களுக்கு முன்பு ஒரு செய்குலர் அனுப்பப்பட்டதாக எங்களுக்கு தேர்தல் பிரதி ஆணையாளர் சொல்லுகிறார். இவற்றுக்கு மேலாக இன்று காலையில் நாங்கள் அதனை வந்து கையளிக்க வருகிற பொழுதோ இவர் ஈசன் என்னுடன் இருந்தார், மயூரன் என்னுடன் இருந்தார். அவர்கள் சொன்னார்கள் இது ஏற்றுக்கொள்ளப்படும். தேர்தல் அதாவது வந்து இது ஜேபி எல்லாம் அப்ரூவ் பண்ணது. அவர் அங்கு முக்கியஸ்தர்களை கூப்பிட்டு அவர்களிடம் கதைத்து அவர்கள் தான் வந்து சொன்னார்கள் இது ஏற்றுக்கொள்ளப்படும். அது சகலதும் இங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவில் இருக்கிறது. அவர்கள் எங்களை பார்த்தது, பேசியது, தாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறியது அனைத்தும் இங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவில் இருக்கிறது. ஆகவே அவர்கள் சொன்னதுக்கு பிற்பாடு தான் நாங்கள் இதை கையெழுத்திருக்கிறோம். ஆகவே இதை நிராகரிப்பதற்கான எந்த கிரவுண்டும் நிச்சயமாக இல்லை. இப்பொழுது நாங்கள் கேட்டபொழுது சொன்னார்கள் கொழும்பிலிருந்து எங்களுக்கு நிராகரிக்கும்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கொழும்பில் தேர்தல் ஆணையாளரிடமிருந்து தங்களுக்கு உத்தரவு வந்திருப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் நாங்கள் தொலைபேசி மூலம் யாழ்ப்பாணத்தில் உள்ள தேர்தல் ஆணையாளரிடம் ஆணையகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகத்திடம் கேட்டபொழுது அவர்களும் சொன்னார்கள் இது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று. இன்று காலமே நாங்கள் இங்கே வந்து கையளிக்க வருகிற பொழுது இவர்களும் சொன்னார்கள் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று.
ஆனால் திடீரென்று இவர்கள் நேரத்துக்கு நேரம் மாற்றுவது என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் இது தொடர்பாக உடனடியாக நீதிமன்றம் சொல்லியிருக்கின்றோம். நான் இப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய உதவி தேர்தல் ஆணையாளரிடம் கேட்டிருக்கிறேன், எழுத்து மூலம் தரும்படி கேட்டிருக்கிறேன். நாளைக்கு தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் உடனடியாகவே உயர் நீதிமன்றத்துக்கு சென்று இதற்கான தடை உத்தரவை பெறுவதற்கு ஏற்கனவே நாங்கள் கொழும்பில் உள்ள சட்டத்தணிகளுடன் பேசிக்கொண்டிருக்கின்றோம். நாளைக்கு அநேகமாக இவர்களை தந்தவுடன் நாளைக்கோ நாளை மறுதினமோ இது நிச்சயமாக நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் இது ஒரு முக்கியமான பிரச்சனை. ஏனென்று சொன்னால் இப்பொழுது அண்மையில் கொண்டு வரப்பட்ட சட்டத்தில் கூட நான் இப்பொழுது சுமந்திரனுடன் பேசிக்கொண்டேன். சுமந்திரன் சொன்னார், அண்மையில் கொண்டு வந்த சட்டத்தில் கூட இந்த பர்த் சர்டிஃபிகேட் சம்பந்தமான எந்த பிரச்சனையும் அங்கு இல்லை. ஆகவே இல்லாத ஒரு விஷயத்தை இப்பொழுது உருவாக்குகிறார்கள். எங்களை பொறுத்தவரையில் வடக்கு மாகாணமோ கிழக்கு மாகாணத்தில் இந்த பிரச்சனை என்பது அவர்கள் எங்கள் எல்லோரையும் ஓரங்கட்டிவிட்டு அரசாங்கம் தான் விரும்பியவரை கொண்டு வருவதற்கு தேர்தல் ஆணையாளர் துணை போகிறார் என்று சொன்ன ஒரு விடயம்தான் எங்களுக்கு தோன்றுகிறது. ஆகவே நாங்கள் உடனடியாக இது நீதிமன்றம் போவதை தவிர வேறு வழி இங்கு இல்லை. இவரிடம் கேட்டபொழுது கூட இவர்களால் இதற்கு எந்த பதிலும் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் கொழும்பில் சொன்னதை கேட்டு சொன்னதை சொல்பவர்கள் போல் எங்களுக்கு கிளிப்புள்ள போல் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 17 வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு 2 கட்சிகள் இருக்கிறதுன்னா ஒன்று தேசிய மக்கள் சக்தி, அடுத்த தமிழரசு கட்சி. இதில் தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சி தமிழரசு கட்சி. அந்த கட்சியினுடைய செயலாளர் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார், சுமந்திரன் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். இது உண்மையிலேயே சட்ட விதிகளுக்கு அமைவாகத்தான் நடைபெற்றிருந்தது. உண்மையிலே இந்த பிறப்பு சான்றிதழ்கள் உறுதிப்படுத்தப்பட்டு கொடுக்க வேண்டும் என்பதும் ஒரு சட்ட விதிமுறைகள் அமைவாகத்தான் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் 25% இளைஞர்களை உள்ளித்திருக்கணும் என்கின்ற ஒரு விதிமுறையும் இருக்கின்றது. ஆகவே இந்த விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு வேட்புமனுக்களை கொடுத்த கட்சிகள் அல்லது சுயேட்சை குழுக்களுடைய இந்த வேட்புமனுக்கள் தான் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது என்று அவர் சொல்லுகிறார். கிட்டத்தட்ட ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை தான் இவர் சொல்லியிருக்கின்றார். அதாவது இந்த நிராகரிக்கப்பட்டதற்கான ஒரு ஆதரவு நிலைப்பாடு ஒரு சரியான முறையில் தான் இது நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஏற்கனவே இந்த கூட்டணி கட்சிகள் தொடர்பான பல விமர்சனங்களையும் ஒரு கிட்டத்தட்ட கேலி கிண்டல் செய்கிற முறையில் தான் சுமந்திரன் அவர்கள் மேற்கொண்டார். அந்த வகையில் இந்த தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற ஏனைய கட்சிகளுடைய வேட்புமனு நிராகரிப்பு தொடர்பாகவும் அவர் தன்னுடைய கருத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். பிறப்பு சான்றிதழ் மூலப்பிரதி தொடர்பான ஒரு முறைகேடு இடம்பெற்றிருப்பதாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் குற்றம் சாட்டியிருக்கிறார். அது சர்க்குலர் இஷ்யூ குழப்பம் ஏற்படுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக என்ன சட்டத்திலே அந்த திருத்தத்தை நான் பார்த்தேன். 2023ஆம் ஆண்டு 30ஆம் இலக்க திருத்த சட்டத்திலே இளம் வேட்பாளர்கள் 25% இருக்க வேண்டும் என்றும் ஒவ்வொரு சபையிலேயும் அந்த 25% எந்த அளவு எண்ணிக்கையானது என்பதை தேர்தல் ஆணைக்குழு வர்த்தமானி மூலம் பிரசுரிக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது நடைபெற்றிருக்கிறது. அவர்கள் அந்த எண்ணிக்கையை சொல்லியிருக்கிறார்கள். பிறப்பு சான்றிதழ் அல்லது பிறப்பு திகதியை எப்படியாக உறுதிப்படுத்த வேண்டும் என்று விவரமாக சட்டத்திலே சொல்வதில்லை. அது சுற்று நிறுவனங்களின் மூலமாகவும் வேறு அறிவூட்டல்களின் மூலமாகவும் தான் செய்யப்படுகிறது. ஆகையினாலே அந்த விடயம் சம்பந்தமாக தேர்தல் ஆணைக்குழு தெளிவாக உதவி மாவட்ட பதிவாளர் உறுதிப்படுத்திய பிறப்பு சான்றிதழ் கொடுக்கப்பட வேண்டும். அப்படியாக பிறப்பு சான்றிதழ் இல்லை என்று சொன்னால் ஒரு சத்திய கடதாசி கொடுக்கப்பட வேண்டும் என்ற சுற்று நிருபம் எங்களுக்கு அனைவருக்கும் அனுப்பப்பட்டிருந்தது. ஆகவே அந்த சுற்று நிருபத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்தோம். உங்களுடைய வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. மூலப்பிரதி என்று சொல்லவில்லை, அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதி. அந்த அத்தாட்சிப்படுத்துபவர் மாவட்ட மேலதிக மாவட்ட பதிவாளராக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சட்ட நடவடிக்கைக்கு செல்வதாக தீர்மானித்திருக்கிறார்கள். அது தொடர்பான சட்ட விளக்கங்கள் அவர்கள் தரப்பில் நியாயம் இருக்கிறதா அல்லது சரியாக? நான் நீதிபதியிலே அவர்கள் எவரும் சட்டத்தின் துணையை தேடி போகலாம். அது சொல்லலாது. சவாலுக்கு உட்படுத்தக்கூடிய வழக்கத்துக்கு மாறாக தேர்தல் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஏதாவது தெளிவற்ற தன்மை இருக்கிறதா? அது குறித்து நான் இப்பொழுது சொல்ல முடியாது. ஏனென்றால் யாராவது நீதிமன்றத்துக்கு சென்றால் நீதிமன்றம் தான் அதுக்கான வியாக்கியானத்தை கொடுக்க வேண்டும். நான் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர். நான் வேறொரு கட்சிக்காக போய் நீதிமன்றத்திலே ஆஜராவது கடினமான விடயம்.
அதை நான் செய்ய மாட்டேன். இந்த விடயத்தில் அது செய்ய முடியாது, வேறு விடயங்களில் செய்யலாம். சுரேஷ் பிரேமச்சந்திரன் தொடர்பு கொண்டதாக தெரிவித்திருந்த தற்போது ஆமாம், அங்கே மண்டபத்தில் இந்த பலரும் இதை பற்றி பேசினார்கள். அனைவருக்கும் உதவி செய்வதற்காக அந்த திருத்த சட்டத்தை நான் எடுத்து எல்லாருக்கும் காண்பித்தும் இருந்தேன். அது வேறு விடயம். தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலகர்களினால் கட்சிகள் சரியாக வழிநடத்தப்பட்டிருக்கிறார்களா? ஆம், தருணத்துக்கு தருணம் மிக தெளிவான அறிவுரைகள் எங்களுக்கு கிடைத்த வண்ணமே இருந்தன. அந்த வகையில் இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு முக்கியமான விடயத்தை காலையில் சொல்லியிருந்தார். ஜாழ் மாநகர சபையில் நிராகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏற்கனவே கௌசல்யா அவருடைய வேட்பாளராக இருக்கிற கௌசல்யா தன்னுடைய கையொப்பத்தை வைக்கின்ற பொழுது தவறான ஒரு இடத்துல இந்த கையொப்பத்தை வைத்திருந்தார். ஆகவே இது நிராகரிக்கப்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்படி நிராகரிக்கப்பட்டால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கட்சிக்கு என்னுடைய வாக்குகளை நீங்கள் அழியுங்கள் என்று அவர் சொல்லியிருந்தார் ஜாழ் மாநகர சபையில். அர்ச்சுனா ராமநாதனுக்கு தமிழ் கட்சிகளுடைய தலைவர்கள் பெரும்பாலான ஆதரவுகளை வழங்குவதில்லை என்கின்ற ஒரு விமர்சனம் எழுந்து கொண்டே இருக்கின்றது. தமிழ் கட்சிகள் என்று சொல்ல முடியாது, எதிர்கட்சிகளில் பயணிக்கிறவர்களும் சரி, ஆளும் கட்சியில் பயணிக்கிற பெரும்பாலானவர்கள் அர்ச்சுனா ராமநாதனது கருத்துக்கு எதிர்கருத்தை தான் கூறிக்கொண்டிருப்பார்களே தவிர அவருக்கு சார்பான கருத்துக்களையோ அல்லது ஆதரவு நிலைப்பாட்டையோ கூறுவதில்லை என்ற ஒரு விமர்சனம் எழுந்த வண்ணம் இருக்கின்றது. அந்த விமர்சனத்தை முறியடிக்கும் முகமாக ஸ்ரீதரன் அவர்கள், தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் இன்று அவையிலே ஒரு உரையை ஒன்றை ஆற்றியிருக்கின்றார். உண்மையிலேயே சபாநாயகர் அவர்கள் அதாவது அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு 8 அமர்வுகளில் அவர் பேசுகின்ற விடயம் நேரலையில் ஒளிபரப்பப்பட மாட்டாது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் கூறிய விடயங்களையெல்லாம் கன்சார்ட்லேருந்து நீக்கணும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். உண்மையிலேயே பாராளுமன்ற ஒழுங்கு விதிகளுக்கு அமைவாக இந்த ஒரு விடயத்தை செய்திருக்கின்றார் என்றால் அதற்கு நாங்கள் தலைவணங்கத்தான் வேண்டும், அதை நாங்கள் ஒப்புக்கொண்டு போகத்தான் வேண்டும். இருந்தாலும் கூட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு இது நடந்தால் இதை நாங்கள் எந்த விதத்தில் பார்க்கணும் என்று நான் இந்த விடயம் நடந்த பிறகு வீட்டில் இருந்து யோசித்தேன். அப்படி யோசித்த பிறகு என்ன விடயம் வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே இது ஒரு ஆரோக்கியமான ஒரு விடயமாக போகாது. இது இன்று அர்ச்சுனா ராமநாதனுக்கு நடந்து நாளைக்கு யாருக்குமே நடக்கலாம், எந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கும் நடக்கலாம். ஆகவே இது தொடர்பாக சபாநாயகர் அவர்கள் செவிசாய்க்கணும். சபாநாயகர் அவர்கள் ஜேவிபி இந்த பாதையில் முன்னர் இயங்குகின்ற பொழுது அவருக்கு பல தடைகள் விதிக்கப்பட்டது. அவர் கூட கைது செய்யப்பட்டு அவர் பல சித்திரவதைகளுக்கும் உள்ளானார். அவை அப்பொழுது பொறுமையாக இருந்தவர் இப்பொழுது இப்படியான விடயங்களை செய்யக்கூடாது. இவரும் பொறுமை காக்க வேண்டும், அவருக்கு ஒரு மன்னிப்பு கோர வேண்டும், அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு மன்னிப்பும் கோர வேண்டும் என்கின்ற பொருள்பட அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டை அவர் கோரியிருந்தார். அந்த காணொலியை நான் அதோடு நினைக்கிறேன், பார்த்துக்கொள்ளும். தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, நான் ஒரு முக்கிய விடயத்தை பதிவு செய்து கொள்ள வேண்டும். நேற்றைய தினம் இந்த சீருயர் சபையிலே சபாநாயகர் அவர்களால் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மீதான சில தடைகள் அறிவிக்கப்பட்டது. குறிப்பாக 8 நாட்களுக்கு அவருடைய பேச்சுக்கள் ஒளிபரப்பு செய்யப்படாமலும் கன்சார்ட்டிலே பதியப்படாமலும் வருவதற்கான செய்திகளை சபாநாயகர் அறிவித்திருந்தார். அவருடைய அன்பார்லிமெண்டரி வேர்ட் என்ற பதம் பாவிக்கப்பட்டது. அவர் பாராளுமன்றத்துக்கு புறநிலையான சொற்களை பாவித்திருந்தார் என்ற விடயங்கள், அது பாராளுமன்ற சபாநாயகர் இந்த சீருயர் சபையினுடைய தலைவர் பொறுப்பாளர் என்ற வகையில் அவர் எடுக்கும் முடிவுகளை அதற்கு கட்டுப்பட்டு நாங்கள் நடக்கிறோம். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் சபையை பயன்படுத்தி பெண்கள் மீதான அல்லது பெண்களுக்கு எதிரான வன்மங்களை கொண்டு வருவதையோ அல்லது ஒரு சமயம் சார்ந்து மார்க்கம் சார்ந்து இருக்கின்ற முஸ்லீம் சகோதரர்களுக்கு எதிரான வன்மங்களை கொட்டுவதையோ நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் நினைக்கிறேன் எங்களுக்கும் முஸ்லீம் சகோதரர்களுக்கும் இடையில் ஒரு நீண்டகால தமிழ் பேசும் உறவாக, தமிழ் பேசும் மக்களாக ஒரு அந்யோன்ய உறவுண்டு. ஆனாலும் கடந்த யுத்த காலங்களில் ஏற்பட்ட மனக்கசப்புகள், அவர்களுக்கும் எங்கள் மீது காயங்கள் உண்டு, எங்களுக்கும் அவர்கள் மீதான காயங்கள் உண்டு. ஆனால் அவற்றை திரும்ப திரும்ப நாங்கள் ஆய்வு செய்வது அல்லது அதை தோண்டி பார்ப்பதல்ல இப்பொழுது நோக்கம். நாங்கள் தமிழ் பேசும் மக்களாக அவரவருடைய மார்க்கம், மதம், அவர்களுடைய சம்பிரதாயம், கலாச்சாரம், பண்பாடுகளை மதித்து நடக்கின்றவர்கள் என்ற வகையில் நாங்கள் அதற்கு எதிரானவர்கள் அல்ல. ஒரு காலமும் தமிழ் மக்கள் அதனை எதிர்க்கவும் இல்லை. அதே நேரம் அர்ச்சுனா அவர்கள் சில விடயங்கள் பேசிய விடயங்களில் தவறுகள் இருக்கலாம். அவ்வாறு தவறுகள் இருந்தால் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் சார்பிலும் கூட நாங்கள் அதுக்காக மன்னிப்பு கேட்கிறோம். முஸ்லீம் மக்கள் அதனை பெரிய விடயமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது எங்களுடைய மிக வினயமான வேண்டுகோள். ஆனால் இன்னொரு வகையிலே ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராக அர்ச்சுனா அவர்களுக்கான ஒரு தடை இந்த பாராளுமன்றத்திலே முதல் வந்திருப்பது நான் நினைக்கிறேன் அது ஒரு ஆரோக்கியமான விஷயமா
என்று நான் பல தடவைகள் யோசித்ததுண்டு. நேற்றையிலிருந்து நான் ஒரு நீண்ட நேர யோசனைகளுக்கு பின்னர், ஆய்வுகளுக்கு பின்னர் இந்த பதிவை நான் செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, நீங்கள் கூட ஒரு காலத்தில் யுஎன்பி அரசாங்கம் இருந்த காலத்தில், ஜேஆர் ஜெயவர்தன பிரேமதாசா காலத்திலே 88-89களில் ஒரு ஜேவிபி போராளியாக கைது செய்யப்பட்டு உங்களுடைய கை நகங்கள் புடுங்கப்பட்டு சித்திரவதைகளுக்கு உட்பாக்கப்பட்ட ஒருவர் இன்று நீங்கள் பாராளுமன்றத்துக்கு வருகை தந்து, முதல் தடவையாக வருகை தந்து இன்று சபையினுடைய சபாபீடத்தை தலைமை தாங்குகின்ற மனிதனாக மாறியிருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய அந்த 50 வருட பொறுமை, காத்திருப்பு, உங்களுடைய அந்த 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 உழைப்பு மக்களிடமிருந்து வந்தது இன்றைக்கு உங்களை இந்த சீருயர் சபையினுடைய முதலாவது ஆசனத்திலே இருத்தி இருக்கிறது. அதனால்தான் நான் பார்க்கிறேன், இந்த சபை எவ்வளவு மனிதர்களை கண்டிருக்கிறது, எத்தனை பேரை வந்து போய்கொண்டிருக்கிறார்கள். இருக்கிற பொழுது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மீதான குற்றம் என்பது நாளை இது இன்னும் எத்தனை பேர் மீது பாயலாம், யார் யாரை என்னென்ன வகைகளில் அடக்க முடியும், இது ஒரு தேசிய நல்லிணக்கத்துக்கு குந்தகமானது என்ற வார்த்தைகள் எங்களை சில தேடல்களை நோக்கி நகர்த்தி இருக்கிறது. குறிப்பாக நான் நினைக்கிறேன், பெரியசாமி சந்திரசேகரன் அவர்கள் இந்த பாராளுமன்றத்தில் பிரதி அமைச்சராகவும் இருந்தவர், ஒரு தமிழ் தேசியவாதி, கிளிநொச்சி மண்ணிலே ஒரு கலாச்சார மண்டபத்தை கட்டித்தந்த பெருமைக்குரியவர். மஹிந்த அரசாங்கம் காலத்திலே அவருடைய பெயரில் இருந்த அந்த கலாச்சார மண்டபத்தை அடியோடு பெயர் தெரிந்து விட்டார்கள். இன்று அடையாளம் கூட இல்லை. அவ்வாறான ஒரு நல்ல மனிதன், தமிழீழ விடுதலை போராட்டத்தையும் மேதகு பிரபாகரன் அவர்களையும் நேசித்த ஒரு பெருமனிதன். அவ்வாறான சந்திரசேகரன் கைது செய்யப்பட்ட பொழுது, அவர் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட பொழுது கூட இந்த சபையிலிருந்து யாரும் குரல் கொடுக்கவில்லை என்கிற ஒரு ஆதங்கம் நீண்ட நாட்கள் உண்டு. அந்த நிலைமையில் தான் நான் யோசித்து இந்த பதிவை மேற்கொள்கிறேன். மிக முக்கியமாக அப்பாப்பிள்ளை அமுதலிங்கம் அவர்கள் மீது நம்பிக்கையில்லா பிரேரணை இந்த சபையிலே கொண்டு வரப்பட்ட பொழுது, இந்த சீருயர் சபையிலே கொண்டு வரப்பட்ட பொழுது, செல்டன் ரணராஜா என்கிற கண்டி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு சிங்கள சமூகத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்த்தார். அதற்காக சிங்கள சகோதரர்கள் அவரை செல்டன் நடராஜா என்று அவருக்கு நக்கலடித்தார்கள், நையாண்டி செய்தார்கள். சௌமியமூர்த்தி தொண்டமான் அவர்கள் அந்த நேரம் அப்பாப்பிள்ளை அமுதலிங்கம் அவர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட பிரேரணையை எதிர்த்திருந்தார். அவர் ஒருவர் தமிழனாக எதிர்த்திருந்தார். செல்டன் ரணராஜா அவர்கள் ஒரு சிங்களவராக எதிர்த்திருந்தார். இது இந்த பாராளுமன்றத்தில் நடைபெற்றது. ஆனால் இது ஒரு காலகட்டத்திலே நடைபெற்ற விஷயங்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும், நான் நினைக்கிறேன் கௌரவ உறுப்பினர் அவர்களே, 47 வருடங்களுக்கு முதல் 1978ஆம் ஆண்டு ஒரு தமிழ் அமைச்சரான மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்தவரை கொண்டு பாதுகாப்பு இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டு வருகிற பொழுது ஜேஆர் ஜெயவர்தன மிகவும் தந்திரமாக, அவர் இலங்கையிலே தந்திரம் மிக்க நரி தந்திரசாலி என்று சொல்லப்படுகின்ற ஒருவர், அவர் அமுதலிங்கம் அவர்களையும் சரி, அந்த நேரம் எங்களுடைய தமிழர் விடுதலை கூட்டணி சார்பாக 18 பேரிலே ஒருவர் ராஜதுரை ஜேஆர் ஜெயவர்தனோடு சென்றிருந்தாலும் கூட அவருடைய பக்கத்திலே 17 பேர் அமுதலிங்கத்தோடு இருந்த பொழுது ஜேஆர் ஜெயவர்தன அவர்கள் அமுதலிங்கத்துக்கு சொல்லியிருந்தார், 3 மாதங்களில் நான் மீளவும் இந்த சட்டத்தை திரும்ப எடுத்து விடுவேன், நீங்கள் இதை எதிர்க்க வேண்டாம். அந்த வரலாற்று தவறை அந்த நேரம் தமிழர் விடுதலை கூட்டணி செய்திருந்தது. அப்பாப்பிள்ளை அமுதலிங்கம் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். பின்னர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த எங்களுடைய சம்பந்தனையாவும் அந்த நேரம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். ஆனால் அந்த நேரம் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை தமிழராகிய நாங்கள் யாரும் எதிர்க்காமல் விட்டது ஒரு பெரிய வரலாற்று தவறு. அந்த வரலாற்று தவறு இன்றைக்கு 47 வருடங்களாக பல ஆயிரம் உயிர்களை, பல்லாயிரக்கணக்கான உயிர்களை நாங்கள் காவு கொடுத்திருக்கிறோம். கோடிக்கணக்கான சொத்துக்களை இழந்திருக்கிறோம். பல மக்களை இழந்திருக்கிறோம். நாங்கள் இந்த மண்ணிலே இன்றும் அந்த தடை சட்டத்துக்கூடாக வதைப்படுகிறோம். இது ஒரு மிக மோசமானது. நான் நினைக்கிறேன் கௌரவ உறுப்பினர்களே, நீங்கள் கூட 88-89 அந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே தான் நீங்களும் சித்திரவதைகளை அனுபவித்தீர்கள். ஆகவே இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டு வந்த தேவநாயகம் என்கிற தமிழரை வைத்தே இந்த சட்டத்தை இந்த சீருயர் சபையிலே சமர்ப்பித்து அதற்கு ஆதரவாக 141 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்த ஜேஆர் ஜெயவர்தன மிக தந்திரமாக கையாண்டிருந்தார். ஆனால் அந்த வரலாறுகள் மிக முக்கியமானது. இதனை நாங்கள் யாரும் மறந்துவிட முடியாது. அதே போலதான் நான் நினைக்கிறேன், ஸ்ரீல் மத்தியூ அவர்கள் 1977ஆம் ஆண்டிலே இந்த பாராளுமன்றத்தில் இருந்த ஒரு அமைச்சராக கூட இருந்தார். ஸ்ரீல் மத்தியூ அவர்கள் அந்த காலகட்டங்களில் மிக மோசமாக தமிழ் இனத்துக்கு எதிராக தன்னுடைய வார்த்தைகளை கொட்டினார். தேசிய நல்லிணக்கத்துக்கு எதிராக அள்ளி வார்த்தைகளை வீசி கொண்டிருந்தார்.
ஆனால் அவர் மீது இந்த சபை ஒரு காலத்திலும் நடவடிக்கை எடுக்கவில்லை. அவருடைய பேச்சுக்களை ஹன்சாட்டிலிருந்து நீக்கவில்லை. அவர் அவ்வாறு நடந்து கொண்டதுக்கான எந்த விடயங்களையும் கையாளாமல் 2 நிமிடங்கள் போனதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக எனக்கு இன்னொரு நிமிஷம் தாருங்கள். மிக முக்கியமாக இந்த நாடாளுமன்றத்தில் பிரதமராகவும் முழு நாடு தழுவிய மக்களால் ஜனாதிபதியாக ஆக்கப்பட்டவருமான ஜேஆர் ஜெயவர்தன லண்டனிலிருந்து வெளிவரும் லண்டன் டெய்லி டெலிகிராப் என்ற பத்திரிகைக்கு 1983 ஜூலை 11ஆம் தேதி அளித்த நேர்காணல், அதாவது கருப்பு ஜூலைக்கு 12 நாட்களுக்கு முன் கூறிய வார்த்தைகளை எவ்வளவு இனவாத தமிழின அழிப்புக்கு காரணமாக இருந்ததை அறியலாம். மிக முக்கியமாக யாழ்ப்பாண மக்களின் அபிப்பிராயத்தை பற்றி எமக்கு எதுவும் கவலை இல்லை, அவர்களை பற்றி எம்மால் எதுவும் யோசிக்க முடியாது, அவர்களின் உயிர்களை பற்றியோ எங்களை பற்றி அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது பற்றியோ எமக்கு கவலை இல்லை. இவ்வாறு லண்டனிலிருந்து வெளிவருகின்ற டெய்லி டெலிகிராப் என்கிற 1983 ஜூலை 11ஆம் தேதி ஜேஆர் ஜெயவர்தன் அவர்கள் அளித்த செவி 1934ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து அரை நூற்றாண்டுக்கு மேலாக 56 ஆண்டுகள் இலங்கையின் அரசியலை வழிநடத்தி சென்ற ஒருவர், பல உயர் அமைச்சு பதவிகளை வகித்த ஒருவர், பிரதமர் பதவி வகித்த ஒருவர், 1க்கு 2 முறைகள் தொடர்ந்து ஜனாதிபதி பதவி வகித்த ஒருவர் இப்படி தமிழ் மக்களை இனப்படுகொலை செய்வதில் தமக்கு கவலை இல்லை என்று கூறியிருந்தார். நான் ஏன் பதிவு செய்கிறேன் என்றால், இவர்களெல்லாம் பேசிய பொழுது தேசிய நல்லிணக்கம் பற்றி, தேசிய இணக்கம் பற்றி அந்த நேரத்தில் இந்த சபையிலே எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கவில்லை. அதனால்தான் நான் இதனை குறிப்பிட விரும்புகிறேன். கரு ஜெயசூரி அவர்கள் சென்ற பாராளுமன்றத்திலே சபாநாயகராக இருந்த பொழுது இதே நீங்கள் இருக்கிற சபையிலே தூளடித்தார்கள், இருந்த புத்தகங்களை தூக்கி எறிந்தார்கள், வணக்கம் செலுத்துகின்ற சத்தியம் செய்கின்ற புத்தகங்களை கூட தூக்கி எறிந்தார்கள், மிக மோசமாக நடந்து கொண்டார்கள். ஆகவே நான் உங்களிடம் சொல்ல, டிபி விஜயதுங்க ஒரு காலத்தில் ஜனாதிபதியாக இருந்தார் பிரேமதாசாவுக்கு பிறகு. அவர் சொன்னார், நாங்கள் சிங்களவர்கள் எல்லாம் ஒரு மரம் என்றால் தமிழர்கள் நீங்கள் கொடி போல எங்களில் படலாமே தவிர நீங்கள் மரமாக கூடாது, மரமாக நினைக்க கூடாது என்று சொன்னார். எவ்வளவு வக்கிரமான வார்த்தைகள்! ஆகவே ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதிகளாக இருந்தவர்கள், பிரதமராக இருந்தவர்கள், ஒரு நிமிஷம், பிரதமராக இருந்தவர்கள் இந்த நாட்டிலே எவ்வாறு இனவாதத்தை தூண்டினார்கள், தேசிய நல்லிணக்கத்துக்கு எதிராக செயல்பட்டார்கள். அதனால் தான் நான் இதனை குறிப்பிடுகிறேன். என்றால் நான் ஒரு இறுதியாக ஒரு வார்த்தை, 1990ஆம் ஆண்டு நடுப்பகுதியிலே மக்கள் வங்கியால் வெளியிடப்படுகின்ற பொருளியல் நோக்கு என்கிற ஒரு பத்திரிகை, ஒரு சஞ்சிகை வெளிவருவது. அந்த பொருளியல் நோக்கிலே அப்பொழுது இருந்த ஈழப்புரட்சி அமைப்பு ஈரோஸ் என்கிற அமைப்பின் ஸ்தாபகர்கள் ஒருவரும் பின்னாளில் தமிழீழ விடுதலை புலிகளில் மூத்த உறுப்பினருமாக இருந்த பாலகுமாரன் அவர்கள் சொன்னார், இது சமாதானத்துக்கான ஒரு கடைசி சந்தர்ப்பம் என்று. இந்த காலம் சமாதானத்துக்கான ஒரு கடைசி சந்தர்ப்பம் என்று அந்த பாலகுமாரனுடைய வார்த்தைகள் இன்று எவ்வளவு நாட்களை கடந்திருக்கிறது. ஆகவே நான் குறிப்பிட விரும்புகிறேன், மிக முக்கியமாக ஒரு நிமிஷம் முடிக்கிறேன். ஆகவே தயவு செய்து கௌரவ உறுப்பினர் அவர்களே, நான் அர்ச்சுனா ராமநாதன் என்கிற ஒருவருடைய விடயத்திலே சபாநாயகர் எடுக்கும் முடிவுகளுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம். ஆனால் கடந்த காலங்களிலும் இந்த சபையில் தமிழர்களுக்கு எதிராக ஒரு விடயம் வருகிற பொழுது அது கருத்திலே கொள்ளப்படவில்லை. தமிழரான அவருக்கு வருகிற பொழுது நாங்கள் பேசாமல் இருப்பது ஒரு வரலாற்று தவறாகும் என்பதால் நான் இதனை பதிவு செய்கிறேன்.